Nonsense. Cheers. Ladies and gentlemen, the great pop singer Indian Michael Jackson, Mr. Jack and Jill இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் முன் தோன்றுவார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளப்ல நீங்க இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டும் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என் ஃபேமிலி சாங்க பாடிக்குவேன். பாதி பாட்டை நான் பாடின உடனே மீதி பாட்டை என் லவ்வரோ என் மகனோ பாடினாங்கன்னா பிரிஞ்சு போன குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். பேசிக்கலா என் லவ்வர் ஒரு பாடகி, என் மகனும் ஒரு பாடகனா தான் இருப்பான்னு நம்புறேன். அதனாலதான் இப்படி ஓட்டலா பாடிக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ். ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட் யா. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. இந்த வயசுல இப்படி ஒரு சோகமா? பாவம்பா. எது பாவமா? சேர்ந்தா பாட்டு, செத்தா பாட்டு, பிரிஞ்சா பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு, இப்படி பாடிட்டே இருந்தா எந்த ஃபேமிலி தான் ஒற்றுமையா இருக்கும்? நான் நினைக்கிறேன் அவன் வாய பாரு, இவன் பாடியே தான் அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லையாவது என் மகன் கிடைப்பான்னு நினைச்சேன். கிடைக்கல. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான என் மகன் நிச்சயம் கிடைப்பான்னு நம்புறேன். எங்க ஃபேமிலி பாட்டை பாடி என் கூட சேருவா, கண்டிப்பா சேருவா. என்னப்பா கோடிக்கணக்கான சொத்துங்கிறான், பாட்டுங்கிறான்? அந்த மீதி பாட்டு என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா மூச்சு விடாம நான் பாடிக்க மாட்டான். Ladies and gentlemen, your favorite Jack and Jill arrived. My dear fans, இத்தனை நாளா உங்களுக்காக பாடிக்கிட்டு தானா? இன்னைக்கு எனக்காகவே நான் பாட போறேன். எஸ், இந்த கலைஞனுக்குள்ளேயே ஒரு சோகம் இருக்குது. என்னவாச்சு? இவன் கலைஞன் இவனே சொல்றான் பாரு, திரித்தலைய. இந்த சாங்க நான் பாடினதும் மீதி சாங்க யார் பாடுறாங்களோ அவங்கதான் என் தாடி. என் தாடி மட்டும் கிடைச்சிட்டா பிரிஞ்சு போன என் ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துரும். அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அந்த பெருசுக்கு இவனா வாரிசு? ஆமா, அதே அழகு அப்படியே இருக்குல்ல. இந்த கிளப்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? எவனாவது ஒருத்தன் டேய் இப்பதாண்டா உங்க அப்பன் பாடிட்டு போறான்னு அவங்ககிட்ட போய் சொல்றானா பாரு. நான் போய் சொல்லிட்டு வரேன். பிரதர், இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? பெருசு பாடின பாட்டோட மீதி பாட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பாடிட்டோம்னா பிரிஞ்சு போன அவன் மகன் ஏத்துக்குவான். கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம வாரிசு ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐடியா. பாட்டை எங்க எழுதி வச்சிருக்கானோ? உனக்கு வேற எழுத படிக்க தெரியாது. ஆமா, நீ யூனிவர்சிட்டியில படிச்சவன். ரோட்லயே மாடு மேய்க்கிற, கொஞ்சமா டீசெண்டா பிஹேவ் பண்ணுப்பா. திருட்டு சாவி போட்டு பூட்ட திறந்த நீ மட்டும் டீசெண்டா பாட்டு தேடுமா? நீ திருந்த மாட்டப்போ. நீ திருந்து திருவள்ளுவராக போயிருக்கும். தேடடே. ஓஹோ ஓஹோ, பாட்டு கிடைச்சிருச்சு. ஏன்பா அழுகுற? எவ்வளவு உருக்கமா ஃபேமிலி பாட்டு எழுதிருக்காரு பாருங்க. இத படிக்கும் போதுதான் பெருசோட மென்மையான மனசு தெரியுது. மீதி பாட்டையும் பாடி பெருசுக்கு மகனா போற தகுதி உங்களுக்கு ஒருத்தருக்கு தானே இருக்கு. சைடுல திங்க் பண்றான். எவ்வளவு பெரிய கேடியா இருக்கிறான். நம்மளுக்கு அல்வா கொடுக்குறானே, எப்படியாவது இவனை கவுத்துறணும். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அக்கா, நான் தங்கச்சி அம்மா, ஐயோ 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 ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ள இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலேயே வாரிசா போக வேண்டிய தகுதி உங்களுக்கு தாங்க இருக்கு. நாளைக்கு அவன் பார்ல பாதி பாட்டை பாடிட்டு இருக்கும் போது
லபக்குன்னு மைக்க புடிங்கி மீதி பாட்டை நீ பாடி அவனுக்கு பையனா போய் சேர்ந்துக்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? விட்டு கொடுக்குற மாதிரி நம்மள கவுத்திடுவான். நாளைக்கு இவன் பாடாம இருக்க ஏற்பாடு பண்ணுவான். நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுத எனக்கு அழுவாச்சா வருது. என் மேலதான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு. நாளைக்கு பார்ல பெருசு பாடும்போது இவன் வாயை திறந்து பாடுறதுக்கு முன்னால நம்ம பாடிடணும். டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ 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 காபி 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 காபி. என்ன பாரு, எருமை கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கான். இன்னைக்கு பாட்டு பாடாமலே போயிருவான் போல இருக்கு. டைம் வேற ஆகிட்டு இருக்கு. டென்ஷன் பண்றானே. இரு, நான் போய் பாட வைக்கிறேன். ஐயா, நேத்துக்கு ரொம்ப நல்லா பாடினீங்க. இன்னைக்கு பாடுறீங்களா? இல்லப்பா, நேத்து நான் பாடினேன், என் மகன் கிடைக்கல. இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தடவை பாடுங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க மகன் கிடைச்சாலும் கிடைப்பான் போல தோணுது. நோ தொண்டையில கீச் கீச், தொண்டையில கீச் கீச். என்னால பாட முடியாது, தொண்டை சரியில்லை. நேத்து மட்டும் தொண்டை சரியா இருந்தா எருமகத்து மாதிரி கத்தல நீங்க கத்தி சொல்லலாம். ஏப்பா என்னப்பா இது? இது கிச்சு கிச்சுக்கு மசாஜுங்க. உங்களுக்கு வாய்ஸ் நல்லா ஆகிடும். பாடுறீங்களா? நீ ரொம்ப ஆசைப்படுற, உனக்காக வேணா பாடுறேன். இந்தா வீணை. வீணையா இது? பின்ன பானையா இது? போய் பாடு. ஒரிஜினல் வாரிசு வந்துட்டான். மாட்டணும்டா சாமி. என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உங்களுக்கு ஒரு போன் வந்து. போனா எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான். சரி, செல்லுல கான்டாக்ட் பண்ண சொல்லு. செல்லுலாரா? அது வந்து இந்த மியூசிக் சத்தத்துல உங்களுக்கு ஒண்ணுமே சரியா கேட்காது. நீங்க ரிசப்ஷன்ல போய் பேசுறீங்களா? தட்ஸ் குட். தேங்க் யூ. டார்லிங், வெயிட் மா. கிஜல் அப்பா. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. டாடி, என் பிரார்த்தனை வீண் போலப்பா. 20 வருஷமா நான் உன்னை தேடிட்டு இருந்தப்பா. நான் கூட உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹோட்டல்ல பேரராய் ஒவ்வொரு ஹோட்டலா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இனிமே உங்களை பிரிஞ்ச என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. வாங்கப்பா, என்ன நம்ம வீட்டு கூட்டின்னு போங்கப்பா. வாங்க. இருப்பா. இன்னைக்கு என்ன பாட சொல்லி ஒரு பெருசு ரொம்ப கம்பல் பண்ணுச்சுப்பா. அது மட்டும் இல்லைன்னா நான் உன்னை சந்திச்சிருக்கவே முடியாதுப்பா. அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாமாப்பா. யார் அது? இந்த மீச வச்சு கண்ணாடி எல்லாம் போட்டுதானே அவனா? ஆமாப்பா. ஐயா, அவன் சுத்த லூசு. நீ யார் யார பத்தியா கேக்குற? அம்மா பத்தி ஒரு வார்த்தை கேக்குறியா? மைசன், உங்க அம்மா உன்னிமேரி எப்படிப்பா இருக்கிறா? யாருக்கிட்ட தெரியும்? அதெல்லாம் டைரியில எழுதலையா? என்னப்பா தனியா பேசிட்டு இருக்க? அம்மா போயிட்டாப்பா. ஐயோ, உன்னிமேரி போயிட்டாமா. நம்ம போய் அம்மா சமாதியில ஒரு குட்டி ரோஸ் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். பாப்பா அழாதப்பா. Thank God. What a sentiment. ஸ்டூபிட். போன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏஞ்சல், ஒய்யா இருக்கிறீங்க? ஏன் வாடுற? Darling, ஒரு ஃபாதர் பாடிச்சு, ஒரு சன் பாடிச்சு, ஃபேமிலி ஒன்னாயிடுச்சு. என்னது? சாங் பாடி ஒரு ஃபேமிலி ஒண்ணா தெரிஞ்சா? என்ன பாட்டு? நல்ல பாட்டு. அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே. ஓ மை காட், இது எங்க ஃபேமிலி சாங். இந்த பாட்டை பண்ணது என் ஃபாதர் தான். மா 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 மா. ஜில், இது வெறும் ரூம் இல்ல, உன் டாடியோட, ஐ மீன் என் தெய்வத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிற கோயில். இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி மேம், உங்க தெய்வத்தை பத்தி சொல்லத்தான் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன்.
வில் மை சன் என்னமா சொல்ற? ஐ மிஸ் மை டாட். வில்மா எஸ், அப்பாவும் நானும் ஒரே இடத்துல இருந்தோம். அவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்பான்னு சொல்லி போயிட்டார் மேம். ஓ மேம், நம்ம டேடி தேடி போனா அவருடைய கௌரவம் பதிக்கும்னு இத்தனை நாள் என் கையை கட்டி போட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எவனோ ஒரு ஃப்ராடு நம்ம ஃபேமிலி பட்ட பாடி நம்ம டேடி ஏமாத்தி அவரோட போயிட்டான். நான் உடனே டேடியை பார்த்தாங்க. நான் தான் அவர் வாரிசுன்னு நிரூபிக்க போறேன். மேம், மேம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். இந்த மம்மியோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுப்பா. போயிட்டு வா. ஓகே மேம். அஜில், உங்க டேடியோட ஊரு பிபி பட்டின்னு சொன்னதா ஞாபகம். அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதுல வைர கிரீடம் இருக்கு. இத வச்சு நீ உங்க டேடி ஊரை கண்டுபிடிக்கணும். ஜில், இப்படி அழுமூஞ்சாட்ட நீ ஊருக்கு போக கூடாது. உன்னோட அழகான சிரிப்பை நான் ஒரு முறை பார்க்கணும். சரிமா? சரிமா? முடியல மேம். முடியும், உன்னால முடியும். சரிமா? சரி. இல்ல, இது இல்ல, இந்த சிரிப்பு இல்ல, உன்னோட ஃபேவரட் சிரிப்பு, அந்த சிரிப்பு, அதுதான் எனக்கு வேணும். சரிமா? ஜில், சரிமா? Come on. சரி, சரிமா? சரிமா? Good. போய் வா ஜில். All the best. சொந்த வீட்லயே திருட வந்த மாதிரி பாக்குறானே. ஆரம்பமா 1 2 3. ஐயோ என் சாமி, கோயிலுக்கு போயிட்டு வந்தது வராது மாதிரி இப்படி அழுகுறீங்க. டேய் ராமசாமி, நீயாவது என்னன்னு சொல்லிட்டு அழுடா. என்ன சொல்றது சொல்லி கொடுக்கிறேன். என்னது? ஒண்ணுமில்ல. ஏன் துப்பு அழுகுற? அழுகாத துப்பு. ஆமா, யார் இந்த பையன்? அப்பா. அப்பாவா? இவன் உங்க அப்பாவா? சொல்லக்கூடாதா? நானே சொல்லிக்கிறேன். சுப்பு, திருப்பதி கோயில் வச்ச ஃப்ரெண்ட் பாபாலால பார்த்தேன். சாமி கும்பிட வந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல பொதுக்குன்னு போயிட்டாமா. அவனோட மகன் தான் இவன். எஸ், பாபா அங்க அனாதையா நின்று இருந்தான். நின்று இருந்தேல்ல, நின்ன கொஞ்ச நாளைக்கு ஆறுதலா இருக்குமேனு தான் சூப்பர் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சுப்பு. அனாதைங்களை தங்க வைக்கிறதுக்கு இது என்ன அனாதை ஆசிரமமா? ஐயோ சுப்பு, இவர் அனாதை இல்ல. ஆப்பிரிக்காவில வைரச் சுரங்கம், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியாவில ரப்பர் தோட்டம், அரேபியாவில எண்ணெய் கிணறு எல்லாம் இருக்குது. அப்படியா? ஆமா. ஏகப்பட்ட சொத்து. அப்பனாத்த கிடையாது, பையனும் ராஜா மாதிரி இருக்கான். எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆக்கிரணும். ஐயோ தம்பி, அப்பா போனா எங்க? அப்பா. ரப்பர் தோட்டம், வைரச் சுரங்கம் இதெல்லாம் இருக்குது. சொத்த சொன்னா செத்தவங்க வரவா போறா, விடுங்கடா. நைஸ் ஃபிகர். தம்பி, என்ன? நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நான் உங்களுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரேன். சரிங்க. அது வேணும். ராஜா, டிராமா தான் முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறமும் ஏன் பாழுகிற? அது பெத்த அப்பாவா அப்பான்னு சொல்ல முடியாத அனாதை ஆக்கிட்டீங்களேப்பா. அது நினைச்சா என்ன துடிக்குதுப்பா. ராஜா, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவு நீ தாங்கித்தாகணும்பா. ஊருக்குள்ள எல்லாரும் உத்தம ஒழுக்க சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இமேஜ் நான் காப்பாத்திக்கணும்ல. ஆமா, காலம் வரும்போது நீதான் என் மகங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன்ப்பா. ஆமா, என்ன கிணறு, வைரச்சோரங்க, ரப்பர் தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொன்னதெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்குது. ஆனா அதெல்லாம் உன்னோட நான் சொல்லியே. ஓஹோ. கோழி குழம்பு ரெடி ஆகுது, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க. ஐயா, உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வரதா தந்தி கொடுத்திருக்காங்க. எஸ்கியூஸ் மீ. எஸ். யாரா வேணும்? எனக்கு யாரும் வேண்டாம். உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லுமே. அன்பு மலர்களே
டா 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 டா. பிரதர் பிரதர் நீயா இதெல்லாம் எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? ஓட அழுதுகிட்டேன். உன் ஞாபகார்த்தமா உன் அழகான போட்டோவை இங்க பாரு நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் போட்டோவை மட்டும் நான் என்ன பஞ்சுக்குள்ளையா வச்சிட்டு இருந்தேன். இதுவும் நெஞ்சுதாயா. உன் ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு சாப்பிடாம உருண்டு பிறண்டு ஓஹோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க அந்த போட்டோவை காட்டு. நானேதான். நானேதான். both feeling same யா. யா ஊரையே கலக்கிட்டடி. ஐயோ ஜீப் ஒருத்தராய். டேய். ஆமா என்னத்தான் யாருன்னு தெரியாது ஒளியறேன். கரெக்ட். நீ இந்த வீட்டுல தான் இருக்கிற. நீ ஏன் ஒளியற? ஜீப் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அதுவே பழக்கமாயிருச்சு. மெதுவா பதுங்கி பதுங்கி போய் என் மம்மிக்கு டாடிக்கு ஷாக் கொடுக்கலாம். ஓகே ஓகே வெளில வாங்க. யாரும் இல்லாத வீட்டுல பதுங்கி பதுங்கி வராளுங்களே. ஒருவேளை திருட வந்திருப்பாளுங்களோ? கரெக்ட் பிரதர். போய் கயிறு எடுத்துட்டு வா. கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன்னு இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடும். ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். You are brilliant. புரிஞ்சுக்கிட்டா சரிதா? கயிறு எடுத்து வரேன். இவனை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. எப்படியோ போட்டு எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம். ஓடியா ஓடியா. எந்த ஊருடி நீங்க? இது வரைக்கும் எத்தனை வீட்டுல திருடி இருக்கீங்க? இப்பெல்லாம் பெட்டி போடுகிற வரீங்களா தேடுறதுக்கு? நாங்க ஒண்ணு திருட வரல. நான் குஞ்சு கவுண்டரோட ஒன்லி டாட்டர். என்னடே ஒன்லி டாக்டர் ரெண்ட்லி டாக்டர்னு இது மாதிரி எத்தனை மேட்டர்களை நாங்க பாத்துறோம். ஏய் ஒத்தக்கண்ணா, நான் அவரோட பொண்ணுதான். ஆமா போட்டோவே இருக்க. குஞ்சு கவுண்டர் பொண்ணுதான். கரெக்ட் பண்ணிட்டோம். ஆல் கேர்ள்ஸ் நான் செக்அப் பண்ண போறேன். அவங்களை செக் பண்ணாத. இல்ல சார், உங்களுக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சோ செக் பண்ணியே தரணும். நீங்க செக் பண்ணுங்க. கமான்யா, இப்படி ஒரு கேரத்தா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா நீங்க எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ். நீ எல்லாம் தேரவா போற. ஹாய் ஸ்வீட்டி, ஆர் யூ எத்ராஜ் காலேஜ்? டோன்ட் டச். ஒய்மா பால் வடியில இந்த முகத்தை பார்த்தா திருடி மாதிரியா தெரியுது? என்ன தெரு தெருவா பால் விக்கிற மாதிரியா தெரியுது? சுட்டு அந்த நிலவுல கூட ஒரு கலங்க இருக்கலாம். பகல்ல எங்கடா நிலா தெரியுது? எனக்கு தெரியுது ஐயா. பிக்கப் பண்ணிக்கடா. இந்த முகத்துல ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. டேய் டேய் ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. இந்த ஆள் யாரு? அத கேட்டுதான் நானே இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். கருப்பு ஃபுல் கோட்டு, குறுந்தாடி, காதுல ஒரு வளையம். இவன் ஒத்த கண்ண இல்ல, நான் ரெட்ட கண்ண. பரவாயில்ல ரெட்ட கண்ண. இப்போ நான் ஒத்த கண்ண. அப்ப இவன் நிச்சயம் திருடதான். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் எஸ்கேப் ஆயிட்டான்.